வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்வல் ஸ்டுடியோஸுடைய ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவில் அங்கங்கே ஸ்பாய்லருமே இருக்கும். ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஹீரோஸ் 4 பேர் இருக்காங்கல்ல, ஃபென்டாஸ்டிக் ஃபோர். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எப்படி தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த திரைப்படத்தினுடைய கான்செப்ட். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கேரக்டர் டிசைனிங் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த 4 சூப்பர் ஹீரோஸாக இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தையோட கேரக்டராக இருக்கட்டும், அல்லது வில்லன் பெரிய வில்லனுடைய கேரக்டராக இருக்கட்டும், அல்லது மீடியேட்டராக ஒருத்தங்க வருவாங்க. அதாவது நம்ம பூமிக்கும் அவங்க கிரகத்துக்கும் நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸை வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பெருசாக இந்த படத்தில் கேரக்டர்ஸே இல்லை. சுற்றி முற்றியும் பார்த்தோம்னாவே மொத்தம் ஒரு 5-6 பேர் தான் வந்துட்டு மெயின் லீடே பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் டீட்டெயில்டான ரைட்டிங் இல்லை. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ்ஸில் பேசுவோம். பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்டோரியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது 4 பேருக்கு எப்படி சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது, வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பூமிக்குள்ளே வரான், அந்த வில்லனை வந்துட்டு எப்படி இவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லாவே போச்சு. ஸ்க்ரீன் பிளேவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போர் அடிக்காத மாதிரி போச்சுன்னே சொல்லலாம். ஸோ பெருசாக எங்கேயுமே லேக் தெரியல. ஸோ படமும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் தான், 2 மணி நேரத்துக்குள்ளே தான் படமே இருக்குது. ஸோ அதனால் சொல்ல வர வேண்டிய விஷயத்த அழகாகவே சொல்லிகிட்டே வந்தாங்க. ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக போர் அடிக்கவும் இல்லை. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். மூணாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் சொல்லலாம். ஸோ மியூசிக் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் ஒன்று புதுசாக போட்டிருந்தாங்க. ஸோ அது சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு மார்வல் பொறுத்த வரைக்கும் மியூசிக்கில் எந்த ஒரு குறையை வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு மியூசிக் எப்பவுமே கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு திரைப்படத்துலையுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான். ஓரளவுக்கு நல்ல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே நல்லா லேக் ஆகாமல் போச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கேரக்டர் டிசைனிங் இருக்கிற 4-5 கேரக்டரையுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே நெகட்டிவ்ஸ்மே இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம மார்வல் ஸ்டுடியோஸுடைய திரைப்படத்திற்கு நம்ம எதுக்காக போவோம்? ஸோ அதாவது ஒரு நல்ல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ரசிக்கிறதுக்காக போன விஷயம் என்னென்னா, அந்த சூப்பர் ஹீரோஸுடைய சூப்பர் பவர்ஸ், அவங்க அந்த பவர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அட்ராக்டிவாக அதை காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறையாவே மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வரும். அந்த பெரிய வில்லன் பூமிக்குள்ளே வந்த உடனே ஒரு ஃபைட் ஒன்று வரும். அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஸே இவங்க யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுது, அந்த சூப்பர் பவர்ஸ்லாம். மற்ற சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இவங்க சூப்பர் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியல. அந்த ஒரு ஃபைட் சீன் மட்டும்தான் நாம் வந்ததுக்கான ஒரு ட்ரீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய சூப்பர் பவர்ஸ் நிறைய இடத்துல அவங்க யூஸ் பண்ணலை. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது நெகட்டிவ் என்ன அப்படின்னா, டீட்டெயில்டான ரைட்டிங் இல்லைங்க. ஸோ இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதாவது ஒரு பெரிய வில்லனை காட்டுறாங்க, அந்த வில்லன் வந்துட்டு பூமியை அழிக்கிறதுக்காக வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூமியை அழிக்கிறதுனால அவனுக்கு என்ன வருது அதை பற்றி அவங்க காட்டவே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு குழந்தைய வந்து அவர் கேட்குறாரு, அந்த குழந்தை எதனால் அவர் கேட்குறாரு, அதனால் அவருக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. வில்லன் கேரக்டர் வந்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த லுக்காக இருக்கட்டும் அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் டீட்டெயிலாக ரைட்டிங் அந்த பக்கம் இல்லையோ. அதாவது அவனுக்குன்னு தனியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாகவே வந்து பார்த்தோன்னா அவரை காட்டவே இல்லை. அந்த கலாக்டக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வில்லன், அவனுடைய பேரை நான் கரெக்டாக உச்சரிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அந்த கேரக்டர் தான் வந்துட்டு அவங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏதோ நம்ம சூப்பர் ஹீரோஸ் காப்பாற்றுறதுக்காகவே ஒரு வில்லனை கூட்டிகிட்டு வந்து உலகத்தில் விட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சே தவிர அந்த வில்லனுக்குன்னு தனிப்பட்ட மோட்டிவ் என்ன, இந்த மாதிரி அவனுடைய வில்லத்தனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இந்த படத்தில் காட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸுடைய விஷுவல்ஸ். அந்த விஷுவல்ஸ் வந்துட்டு எவ்வளோ அட்ராக்டிவாக அவங்க கொடுப்பாங்க. அதை 3Dயில் பார்க்குறதுக்கு அந்த வேர்ல்டே எவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இந்த ஒரு திரைப்படத்தில் அந்த அட்ராக்டிவ்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வில்லனை காட்டக்கூடிய ஒரு இடம், விண்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளே அந்த வில்ல இருக்கான். அந்த ஏரியா மட்டும் தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3Dயில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சே தவிர, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான படம் பார்க்குற மாதிரியான ஃபீலாக தான் இருந்துச்சே தவிர ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வர்ற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு நார்மல் படம் பார்த்த ஃபீல் தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். அதாவது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான். அட்ராக்டிவான விஷுவல்ஸ் இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு டீட்டெயில்டான ரைட்டிங் கிடையாது. ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். அதாவது அட்ராக்டிவான விஷுவல்ஸ் இல்லை. அந்த நம்ம சூப்பர் ஹீரோஸ்லாம் பெருசாக சூப்பர் பவர்ஸாக யூஸ் பண்ணல.
அண்ட் ஆல்சோ வந்துட்டு டீட்டெயில்டான ரைட்டிங். அந்த வில்லன் சைடு ரொம்பவுமே மொக்கையான ஒரு ரைட்டிங் தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமே சொல்லணும், அதாவது இந்த சூப்பர் பவர்ஸ்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைக்குது அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப சப்புன்னு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது இவங்கெல்லாம் வந்துட்டு விண்வெளி வீரர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் ஷிப் கிராஷ் ஆகி விழுந்துடுது. ஸோ அப்படி வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய டிஎன்ஏல சில சேஞ்சஸ் ஏற்பட்டு சூப்பர் பவர்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சப்புன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ரீசன் தான் இது. ஏன்னா 4 பேருக்கு 4 டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்க 4 பேருக்கும் 4 வெவ்வேறு விதமான விஷயங்கள் நடந்து அப்படி சூப்பர் பவர் கிடைக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கணும். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே விண்வெளிக்கு போகிறாங்க, ஒரே பிளேனில் தான் போகிறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் 4 பேருக்கு வேறு வேறு பவர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இந்த திரைப்படங்களுடைய நெகட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். சரி, ஓகே ப்ரோ, படம் ஒர்த்தா இல்லையா, ஃபைனலாக என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ படம் வந்துட்டு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே லேக் ஆகாமல் போகும், அதுக்காக ஒன் டைம் பார்க்கலாம். மற்றபடி வந்துட்டு பழைய ஃபேண்டாஸ்டிக் 4 அளவுக்கு இது இருக்கா ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு ஆவரேஜான மார்வல் திரைப்படமாக வந்திருக்குங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.